ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மார்க்கெட் ஒரு பக்காவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. நிஃப்டி 50 916 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 24,924 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 82,429 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 2,975 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்கு 1,787 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 50,382 பாயிண்ட்ஸில். நிஃப்டி ஐடி 38,282 பாயிண்ட்ஸ் 2,402 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 1,951 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 48,693 பாயிண்ட்ஸில் இருக்குது. எஃப்ஐஎஸ் ஜேஎஸ் டேட்டா எனக்கு கிடைக்கல. அப்படின்னு லேட் நைட் எனக்கு கிடச்சிச்சுன்னா நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், இந்த மாதிரி ஹெச்எல் டெக்னாலஜிஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் இந்த மிட் கேப் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே 9% வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. இது யூஎஸும் சைனாவும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் டீல் இப்போ அவங்களுக்கு சுமூகமாக முடிஞ்சிருக்குது. ஸோ ஓவர்சீஸ் கிளைண்ட்ஸ் எல்லாம் வரும்போது ரெவன்யூ யூஎஸ்லேருந்து ஐடி கம்பெனிஸுக்கு நல்லா கிடைக்க சான்ஸ் இருக்குது. சொந்த பேஸில் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபோசிஸ் 7% அப்பு, விப்ரோ 6% அப்பு, ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 6% அப்பு, எம்ஃபோசிஸ் 6% அப்பு, டிசிஎஸ் 5% அப்பு, டெக் மஹிந்திரா 5% மேலே அப்பு. ஸோ இன்றைக்கி ஐடி கம்பெனிஸ் எல்லாம் மார்க்கெட்டில் ஒரு பக்கா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறதுக்கு இந்த யூஎஸும் சைனாவும் பார்த்தீங்கன்னா அந்த டேரிஃப் பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு டீலுக்கு வந்திருக்கிறாங்க. டேரிஃபை யூஎஸும் குறைச்சிருக்கிறாங்க, சைனாவும் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல மூவாக இருந்திருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு இந்த வார் நியூஸை தாண்டி மேலே போகிறதுக்கு இது ஒரு முக்கிய அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கமிஷன் அவங்களுக்கு கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட கிளைண்ட்ஸ் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான பார்ட்னர்ஷிப் இது சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஹெச்எல் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. டிசிஎஸ் சென்னையில் இருக்கிற அவங்களோட ஆஃபீஸை 6.3 லேக் ஸ்கொயர் ஃபீட்டை பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. மந்த்லி ரெண்ட் இது மூலமாட்டே 2.8 crores அவங்களுக்கு கிடைக்கும். இது 10 year டேர்ம்ஸில் சென்னை ஓசோன் டெக்னோ பார்க் அவங்களுக்கு லீஸ் பண்ணுறாங்க டிசிஎஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. மோரோவராட்டி இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 10 year டேர்மில் ரெண்ட் பண்ணுறாங்க. 2.8 crores அவங்களுக்கு மந்த்லி ரெண்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. டிசிஎஸ் இன்னைக்கு மேலே போயிருந்துச்சு. அது போக இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் டீலும் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓமனை சேர்ந்த இன்சூரன்ஸ் தோஃப்கார் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கோர் இன்சூரன்ஸ் பிளாட்ஃபார்மை டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு இது ஓமனில் 1989 தான் இந்த டோஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் என்டர்பிரைஸ் ஓமனில் இருக்குது. மார்க்கெட் ஷேரை 18% வச்சுருக்காங்க ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஸ்பேஸில். ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி டிசிஎஸ் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட இப்போ பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் நாளைக்கு 2 முக்கியமான சம்பவம் நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அட்லாண்டிக் 6.9% ஸ்டேக்கை கேஃபின் டெக்னாலஜிஸில் 1,209 கோடிக்கு செல் பண்ண இருக்கிறாங்க. 8.3% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் 1,025 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சு செல் பண்ண இருக்கிறாங்க. கேஃபின் டெக்னாலஜிஸில் ஜென்ரல் அட்லாண்டிக் ஸ்டேக் டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க. இது போக பேடிஎம்லையும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டேக் டைல்யூஷன் இருக்குது. ஆண்ட்ஃபின் 4% ஸ்டேக் பேடிஎம்மில் டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க. 2,200 கோடிக்கு பிளாக் டீல் மூலமாட்டு பண்ண இருக்கிறாங்க. 6% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் 809.75 rupees per ஷேருக்கு வச்சு செல் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 ஸ்டாக்கில் நாளைக்கு மார்க்கெட்டில் பிளாக் டீல் நடக்க இருக்குது. பேடிஎம் இன்னொன்று கேஃபின் டெக்னாலஜிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இவங்களோட மார்க்கெட் ஷேர் ரீசெண்ட் டேஸில் அடி உழுது. உங்களுக்கே தெரியும் இவங்களோட மார்க்கெட் ஷேரே பார்த்தீங்கன்னா அந்த பர்சனேஜர் வெஹிக்கிளில் குறிப்பாட்டு லோ எண்ட்லேருந்து ஹை எண்ட் வரைக்கும் இவங்களுக்கு உண்டு. ஹை எண்டில் பெருசாக கிடையாது, எஸ்யூவி அண்ட் லோ எண்ட் கார்ஸ் தான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட மார்க்கெட் ஷேர் ரீசெண்ட் டேஸில் அடி வாங்கியிருந்துச்சு. ஸோ அதை ரீகேப்சர் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ஆல்டோ K10, வேக்னாரு, அடுத்தது செலிரியோ, ஈகோ இந்த மாதிரி அவங்களோட கார்ஸில் கொஞ்சம் மாடலை கொண்டு வரும், ஸ்டாண்டர்டாக கொண்டு வரும். 6 ஏர் பேக்ஸை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறோம். அதாவது 6 ஏர் பேக்ஸ் இந்த மாதிரி கார்ஸ்லலாம் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க மாருதி சுசுகி. ஸோ இது மூலமாட்டாவது அவங்களோட மார்க்கெட் ஷேர் இந்த செக்மெண்ட்டில், அதாவது மிட் காரு அதே இது ஸ்மால் அண்ட் கார்ஸ் இதில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமான்னு பார்க்குறாங்க. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு கமெண்டில் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. ஒன்று கோஃபோர் ஸ்டாக் டீட்டெயில்ஸ் அது ரொம்பவே ஓவர் வேல்யூடு. இப்போதைக்கு அதை தொட முடியாது. என்னோட ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் உங்களோட டார்கெட் ப்ளீஸ்ன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதாவது ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் உங்களோட டார்கெட் என்னது? அவர் 100 ஷேர் வச்சுருக்கிறாரு 700 ரூபா. டார்கெட்லாம் என்னால் சொல்ல முடியாது. நம்ம லாங் டேர்ம் தான் கன்சிடர் பண்ண முடியும். நம்ம ட்ரேடிங் பண்ணுறது கிடையாது. டார்கெட் என்னால் சொல்ல முடியாது.
அமோல் சிங் ஜகி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சால் இன்ஜினியரிங்லேருந்து இப்போ ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. எம்டிஆட் இருந்தார் ஜென்சால் இன்ஜினியரிங்கில், இப்போ ரிசைன் பண்ணுறாரு. ஏன்னா செபி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் இதில் போயிட்டுருக்குது. ஏன்னா ப்ரொமோட்டர் என்டிட்டி நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ஜென்சால் இன்ஜினியரிங் பக்கம் போகாதீங்க, வேல்யூஷன் சீப்பாக இருக்குன்னு சொல்லி வாங்கிறாதீங்க, பி கேர்ஃபுல். ரேமண்ட் லைஃப் ஸ்டைலோட ரிசல்ட்ஸு ஸோ லாஸ்ன்னு சொல்கிறாங்க, 45 கோடி லாஸு. இதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் வீக் டிமாண்ட், இன்னொன்று வந்து சைபர் அட்டாக் வந்து நடந்திருக்கு, அது ஒரு முக்கிய ரீசன் சொல்கிறாங்க. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 235 கோடி ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. ரெவன்யூ 11.3% கீழே விழுந்திருக்கு. 1492 கோடி 1494 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க, 11.3% விழுந்திருக்கு. எபிட்டா 94.6% விழுந்திருக்கு, ஜஸ்ட் 13 crores தான் இருக்குது. எபிட்டா மார்ஜின் 14.6%லேருந்து 1% குறைஞ்சிட்டு. இந்த சிச்சுவேஷனுக்கு காரணம் அவங்க மென்ஷன் பண்ணுறது ரேம்சம் வேர் அட்டாக் வந்து நடந்திருக்கு. இது அவங்களோட ஆப்ரேஷனே டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. ஸோ அவங்களோட ஐடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கை வந்து சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் மூலமாட்டு கிளியர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே ஒரு டெம்பரவரி டிலே தான், இதை வந்து நாங்கள் கிளியர் பண்ணுவோம் எங்களோட சப்ளை செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராண்டட் டெக்ஸ்டைல் செக்மெண்ட்டில் ரெவன்யூ 21% விழுந்திருக்கு, 727 கோடி. இது போக பிராண்டட் அப்பரல் செக்மெண்ட்டில் ரெவன்யூ 391 கோடியாக குறைஞ்சிருக்கு. இதில் எபிட்டா மார்ஜினும் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. 35 நியூ ஸ்டோர் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எத்னிக்ஸ் அப்படிங்கிற ரேமண்ட் பிராண்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1688 ஸ்டோர் அவங்க கைவசம் இருக்குது. கார்மெண்டிங் செக்மெண்ட்டில் ரெவன்யூ 248 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக விழுந்திருக்கு. ஹை வேல்யூ காட்டன் ஷர்ட்டிங் செக்மெண்ட்டில் 185 கோடி ரெவன்யூ, இதுவும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. வீக் கன்சியூமர் டிமாண்ட், அதாவது இது எதை டினோட் பண்ணுதுன்னா, ஒரு பக்கம் ரேம்சம்பர் அட்டாக் அதெல்லாம் இருக்கட்டு, பட் அட் த சேம் டைம் இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா மக்களிட அந்த வாங்கும் சக்தி வந்து குறைஞ்சிருக்கு, அது ஒரு மேஜர் ரீசன். எபிட்டா மார்ஜின் இந்த செக்மெண்ட்லேயும் 11.3%லேருந்து 33.1% குறைஞ்சிருக்குது. ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெட் கேஷ் சர்ப்ளஸ் 90 crores இருக்குது. இது ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஆக்சுவலி அவங்க எல்லா கம்பெனிஸுமே டிமர்ஜ் பண்ணிட்டாங்க. ரேமண்ட் லிமிடெட், ரேமண்ட் ரியல் எஸ்டேட், ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் எல்லாமே தனியாக டிமர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ப்ராஃபிட் 117% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1201 கோடியாக இருக்குது இந்த Q4ல். 3.60 காசு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ரெவன்யூ வந்து 4.2% விழுந்திருக்கு, 56,218 கோடியாக இருக்குது. பட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இல்லை நீங்கள் தேர்ட் குவார்ட்டரில் அவங்களோட ப்ராஃபிட் 295 கோடியாக தான் இருந்துச்சு. ஸோ ப்ராஃபிட் வந்து குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது டிசம்பர் குவார்ட்டரில் ரெவன்யூ 53,648 கோடி. ஸோ ரெவன்யூ வந்து குவார்டர் பேசிஸ்லேயும் விழுந்திருக்கு, குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸில் விழுந்திருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3.60 காசு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க மென்ஷன் பண்ணல. போர்ட் மீட்டிங் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க போல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாகிள் ப்ரீபெய்டோட Q4 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 67% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 32 கோடி. ரெவன்யூ 50.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். இது போக எபிட்டா 34.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 36 கோடி. ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் 411 கோடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு வந்து ஜோயர் சொல்யூஷன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. ப்ரோப்பல் பிஸ்னஸ் செக்மெண்ட்லாம் நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நியூ கிளைண்ட்ஸ் அண்ட் யூசர்ஸ் வந்து அதிக அளவில் ஆட் ஆகிருக்குது. ஸோ ஜாகிள் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீஸோட ஃபுல் இயர் பேஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 87 கோடியாக இருக்குது. ரெவன்யூ வந்து 68% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இல்லை இஎஸ்ஓபி அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபினான்ஷியல் 26ல் 90 to 100 மில்லியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது ஜாகிள் ப்ரீபெய்ட் சர்வீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வேதாந்தா பார்த்தீங்கன்னா $1.5 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்கு வேண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க, அலுமினியம் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்கு வேண்டி. இது வந்து வேதாந்தா தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட அலுமினியம் போர்ட்ஃபோலியோவில் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் வந்து எக்ஸ்பென்ஷன், இதுக்கு வேண்டி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு. டாடா எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஐஃபோனோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh காட்டு, அதாவது கிட்டத்தட்ட இப்போ 50,000 அவங்களோட எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, அதை 1 lakh காட்டு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னு சொல்லி டாடா எலக்ட்ரானிக்ஸ் தரப்புல வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. நிசான் வந்து 20,000 ஜாப் கட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க 9,000 பேரை வந்து வேலையை விட்டு தூக்கியிருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நெட் இன்கம் யுஎஸ் அண்ட் சைனாவில் 94% ட்ராப் ஆயிருக்கு. அது ஒரு 9,000 பொசிஷனை கட் பண்ணாங்க. இப்போ வந்து 11,000 மோர் ஜாப்ஸ் வந்து நாங்கள் கட் பண்ண போகிறோம். டோட்டலாட்டு 20,000 ஜாப்ஸ் வந்து காலி. இது நிசான் தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு க்ரோவில் வந்து டெக்னிக்கல் கிளிச் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க. நான் நியூஸஸ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஆமாம், அது உண்மை தான். நிறைய மில்லியனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில லாஸஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி
நெட்டிசன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு. ஸோ க்ரோவோட சப்போர்ட் டீம் வந்து அதை ரீச் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இது அநேகமாட்டு முன்னாடி ஜீரோதாவில் நடக்கும் அந்த டெக்னிக்கல் கிளிச்சு இப்போ இருக்கான்னு தெரில. ஏன்னா நான் இந்த 2 ஆப்புமே யூஸ் பண்ணுறது கிடையாது. என்கிட்ட இருக்கிறது ஏஞ்சலோன் மட்டும் தான். எனக்கு ஏஞ்சலோனில் பெருசாக டெக்னிக்கல் கிளிச் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணது இல்லை. பட் இதில் ஜீரோதாவில் முன்னாடி இருந்துச்சு, இப்போ இருக்கான்னு தெரில. க்ரோவில் அன்னைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பக் இருந்திருக்கு. அதாவது 1000 வந்து 1,00,000 மட்டும் காமிச்சிருக்குது. அது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகிருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த பக்குனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்றைக்கி லாஸ் ஆகிருக்கு. மோஸ்ட்லி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகிருக்கு சான்சஸ் இல்லை. இன்றைக்கி ட்ரேடிங்கில் அது கரெக்டாக அந்த டைமுக்கு செல் பண்ணுறது பை பண்ணுறது அதில் நிறைய பேருக்கு லாஸ் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டெக்னிக்கல் கிளிச்சில். பட் நான் யூஸ் பண்ணுறது ஏஞ்சலோன் மட்டும் தான். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இந்த சுமிட்டோமோ மிஸ்டுபி பேங்கிங் கார்பரேஷன் மீட் பண்ணுறாங்க. ஏன்னா எஸ் பேங்கில் அவங்க ஸ்டேக் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ஆர்பிஐ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க மீட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஏத்தர் எனர்ஜியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 234 கோடி லாஸு. ரெவன்யூ 29% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 676 கோடி. இது போக இதில் பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து லாஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒன்று வந்து ஹீரோ மோட்டார் காப் தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க. ஒன் ஷார்ட் ஆஃப் டைமில் இவங்க வந்து ஹீரோ மோட்டார் காப் தான் வாங்க சான்ஸ் இருக்குது. எபிட்டா வந்து 172 கோடியாக லாஸு குறைஞ்சிருக்கு. 238 கோடியிலேருந்து 172 கோடியாக குறைஞ்சிருக்கு. இவங்க ரீசெண்டாக ஐபிஓ வந்தாங்க. ஐபிஓ ப்ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 304லேருந்து 321, இன்றைக்கி அதிகபட்சமாக 317 வரைக்கும் போயிருக்கு. பட் இதில் இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை, வெயிட் பண்ணுங்கள். என்ன கேட்டால் ஹீரோ மோட்டாருக்கு ஒரு லாங் டேர்மில் இதை வாங்கிடுவாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் ஸோ 5905 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 6.5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1265 கோடி. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 1231 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கன்சூமர் ப்ராடக்ட்ஸில் அந்த ரெவன்யூ 8.38% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 994 கோடி. இது போக லைட்டிங் சொல்யூஷன் 271 கோடியாக இருக்குது. இது ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் இன்கம் பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸில் வந்தது 1281 கோடி, 5.87% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் 25 அவங்களோட நெட் ப்ராஃபிட் 2% இன்க்ரீஸ் டவுன் ஆகிருக்கு, டிக்ளைன் ஆகிருக்கு. அதாவது ஃபினான்ஷியல் 25 ஃபுல்லாட்டு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 2% டிக்ளைன் ஆகிருக்கு, 133 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 25 ஃபுல்லாட்டு அவங்களோட டோட்டல் இன்கம் 3.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 4883 கோடியாக இருக்குது. இது பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஜோதி லேப்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 2.4% டிக்ளைன் ஆகிருக்கு, 76.25 crores. அதே மாதிரி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 666 crores பண்ணியிருக்கிறாங்க, ஸ்லைட்லி தான் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 106 கோடியாக இருக்குது. ஏன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸு, அந்த எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன், இதில் நிறைய காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இதில் நிறைய பேருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா 3.70 crores வந்து சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் வந்து லாஸ் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக அவங்க டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 3.50 இது ஜோதி லேப்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பட் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், இதில் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இப்போதைக்கு. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸோட போர்டு வந்து 500 கோடி நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. பெருமாள் ஃபார்மா வந்து அவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து டர்பு ஃபெசிலிட்டி கிடச்சிருக்கு. USFDA வந்து அவங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட டர்பு மகாராஷ்டிராவில் இருக்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு இது February 11 to February 17 நடந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் SRFோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 24.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 526 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சீக்வன்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் 94% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3570 கோடி. எபிட் 47% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ், ஃப்ளூரோகெமிக்கல் பிஸ்னஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. இதில் நீங்கள் ஒன்று பார்க்கணும், இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நான் யூபிஎலோட ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன், அதோட ரிசல்ட்ஸும் நல்லா இருந்துச்சு, இதோட ரிசல்ட்ஸும் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எங்களோட கெமிக்கல் பிஸ்னஸில் ரெவன்யூ 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் டிவிடன் அந்த செக்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் தான் காமிச்சிருக்கிறாங்க. ஃப்ளூரோகெமிக்கல் பிஸ்னஸும் ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டரில் காமிச்சிருக்குது. ஃபுல் இயர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஒரு 12% இன்க்ரீஸ் ஆகிருக்குது, எபிட் வந்து 6% இன்க்ரீஸ் ஆகிருக்குது, ப்ராஃபிட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து SRF அவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.